ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகி ஃப்ளவரை வச்சு கப் கேக்கு தாங்க நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வீட்டிலே மிக்சியில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் வந்துட்டு ராகி ஃப்ளவர், 1/2 கப் வந்துட்டு ஜாகரி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ பவுட்ரு, 100 ml மில்க்கு, அதை கொஞ்சம் காய வச்சு நீங்கள் ஆற விட்டுக்கோங்க. ஸோ அதில் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன், இதுக்கு ஹைலைட்டாக கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த கோகோனட் ஆயில் தாங்க. 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஸோ இது எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீ கப் இருந்ததுன்னா அந்த டீ கப்பில் ஊற்றி நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ண இதில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு நீங்கள் வச்சு எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.